மெஜாரிட்டியோட கூட வந்துடும். 4 முனை போட்டிலாம் வந்துன்னா மெஜாரிட்டியோட கூடிய வர வாய்ப்பு இருக்குது. அல்லது கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரும், திமுக வராமல் போகலாம். பட் 4 முனை போட்டிக்கு மேலே போது நான் விஜயால் எலெக்ஷனில் நிற்க முடியல, பெரிய அளவில் ஃபைட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டியே கூட வந்துடும். நம்பர்ஸ் கேம் தாங்க. 89 கலைஞர் ஜெயிச்ச மாதிரி இப்போ ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திமுக எதிரான வாக்குகள் 3 உடஞ்ச காலகட்டத்திலலாம் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் கேம் தான். இப்போதைய சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது களம் 4 முனை போட்டியாகத்தான் விரிகிறது. அது கண்டிப்பாக திமுகவுக்கு தான் லாபம் என்று தான் நான் பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை போட்டினா சீமான் அவர்களும் தனித்து தான் போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கேண்டிடேட்ஸ் கூட நிறைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 8% அப்படிங்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ஓட் பேங்க்லேயே ஓட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே சார்? அது ஓரளவு பாதிப்பு இருக்குன்றாங்க. எவ்வளோ பர்சன்ட்னு தெரியல. கண்டிப்பாக விஜயோட வருகைக்கு பிறகு அது இல்லாமல் தொடர்ந்து கூட்டணியே இல்லாமல் தனியாக போகிறதால அவருடைய வாக்கு வங்கி சிதறிக்கொண்டு இருக்கிறது. அவருக்கு 8% வாக்கு வங்கி அசம்பிளியில் வருமானு எனக்கு சந்தேகம் இருக்கிறது. எப்படி பார்த்தால் 4 முனை போட்டி சீமானையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். 4 முனை போட்டி என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு பெரியதொரு லாபம் என்று தான் நான் பார்க்கிறேன்.